இன்னைக்கு என்னோட வைஃபுக்கு இண்டோரி போவா தான் செஞ்சு கொடுத்தேன். சேட்டுப்பாயம் வாக்ஸ்ல எல்லாருக்கும் வணக்கம் கைஸ். ஒரு லாங் கேப் கழிச்சு நான் கிச்சனுக்குள்ள வந்திருக்கேன். இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம்னா இண்டோரி போவா. நம்ம எப்படி இங்க இட்லி தோசை சாப்பிட்றோமோ அதே மாதிரி பிரேக்ஃபாஸ்ட்டுல இண்டோர் சைட்லாம் போவா தான் சாப்பிடுவாங்க. ஸோ அந்த போவா எப்படி செய்யறதுன்னு தான் சொல்லி தர போறோம். ஒரு கடையில் 2 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றிட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகமோ 1 டீஸ்பூன் அளவுக்கு கடகம் 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஆட் பண்ணிருங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமா கருப்புல தூவி விட்டுட்டு நம்ம சின்ன சின்ன நறுக்கி வச்ச 2 வெங்காயமோ 2 பச்சை மிளகாவும் ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறம் 2 டீஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை ஆட் பண்ண போறோம். இந்த வேர்க்கடலை ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 1 மினிட்க்கு லோ ஃப்ளேம்ல அப்படியே விட்டுருங்க. இப்போ பாத்தீங்கன்னா நம்ம சின்ன சைஸ் தக்காளி தான் ஆட் பண்ண போறோம். ஒரே தக்காளி தான் ஆட் பண்ணிருக்கேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டேஸ்ட்க்கு ஏற்ற மாதிரி நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சமா நம்ம மஞ்சத்தூள் ஆட் பண்ணிட்டு லைட்டா ஒரு சின்ன டம்ளர் அளவுக்கு தண்ணியை ஊற்றி லோ ஃப்ளேம்ல வந்து ஒரு 2 மினிட்ஸ்க்கு அப்படியே விட்டுருங்க. இப்போ நம்ம தண்ணி எடுத்து வச்சிருந்த போவாவை கழுவ போறோம். போவாவை கழுவும் போது நல்லா கேர்ஃபுல்லா கழுவணும். அரிசி கழுவு மேல நல்லா பெசிஞ்சினா கழுவ கூடாது, இல்லைன்னா வேஸ்டா போயிடும். கழுவி ஒரு 2 மினிட்ஸ்க்கு சைடில் வச்சுக்கலாம். ஸோ 2 மினிட்ஸில் நல்லா போவா வந்து ட்ரை ஆயிரும். அந்த ட்ரையான போவா பார்த்தீங்கன்னா நம்ம மசாலாவோட ஆட் பண்ணி லோ ஃப்ளேமில் நல்லா கலந்து விட்டுடணும். இப்போ இண்டோரில் ஃபேமஸான இண்டோரி போவா ரெடி ஆயிடுச்சு. ஆனால் இன்னும் ஃபைனல் டச் இருக்கு. ஃபைனல் டச் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு சின்னதாக எலுமிச்சை பழம் எடுத்து அது பாதையை வெட்டி நல்லா புழிஞ்சு எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் காய்கறி கடையில்னா போகும்போது கொத்தமல்லி ஃப்ரீயாக கொடுப்பாங்க. அப்போ நிறைய அள்ளி போடுவோம். இப்போ காசு கொடுத்து வாங்குறோம் சொல்லி கம்மியாக போட்டுறாதீங்க, நல்லா அள்ளி போடுங்க. போவா எப்பவுமே சுட சுட சாப்பிட்டா தான் நல்லா இருக்கும். ஸோ சுட சுட இருக்கும் போதே பிளேட்டில் போட்டு இண்டோரில் கொடுக்குற ரத்லாமி சேவை மேலே தூவி விட்டு சாப்பிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும். இந்த மிச்சர் இல்லைனா கூட உங்ககிட்ட என்ன மிச்சர் இருக்கோ அந்த மிச்சரை போட்டு சாப்பிடுங்க. வைஃப் டேஸ்ட் பண்ணி பார்த்தாங்க, வைஃப்க்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. நீங்களே வீட்டில் ட்ரை பண்ணி எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. அடுத்த ரெசிபி கமெண்ட் செக்ஷன் சொல்லிட்டு போங்க. இன்னைக்கு vlog சௌதா கைஸ் vlog பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. பாய் பாய்.